இந்த அஞ்சலி இருந்துட்டு இத்தன நாளா பண்ண தப்புக்கும், இதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்க தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம கார்த்திக் குடுக்கக்கூடிய பதிலடி ஒண்ணே ஒண்ணா தான் இருக்கும். அதாவது நம்ம பிரியாவ கல்யாணம் பண்றது. இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா எங்க போனாங்க? என்ன ஆனாங்க? அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ நம்ம கார்த்திக் அதாவது இந்த லவ் பண்ற காலம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றதா சொல்லி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திட்டு போனாங்க இல்லையா? அந்த ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா உண்மையிலேயே நம்ம கார்த்திக் கிட்ட தன்னோட மனச குடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு கார்த்திக்கோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக மறுபடியும் வரல. இங்க வந்து அஞ்சலி திருந்திட்டாளா? இல்லையா? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலிய பத்தின விஷயத்த நம்ம இலக்கியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட, இங்க அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. இங்க நடந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியா இருந்துட்டு கார்த்திக் கிட்ட அஞ்சலி இன்னமும் திருந்தல கார்த்திக். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள லவ் பண்ற மாரி நடிச்சேன். ஆனா உண்மையிலேயே என்னோட மனச உங்ககிட்ட நான் பறி குடுத்துட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவோட கழுத்துல தாலிய கட்டி நம்ம கார்த்திக் பொண்டாட்டி ஆக்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடிச்சு தொரத்துறாரு. உண்மையிலேயே இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா வேற லெவல் மாஸா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.